கிரிக்கெட்ல ஆஸ்கர் கொடுக்குற லெவலுக்கு ஆக்ட் பண்ண டாப் 3 அதிர்ச்சியான ஒரு சில பிளேயர்ஸோட மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3 சரியா 2015ல பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ஒரு ஓடிய மேட்ச்ல ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆடும்போது பாகிஸ்தான் டீமை சேர்ந்த அகமது செசா ஸ்ரீலங்கா பிளேயர் அடிச்ச ஒரு பால தரையோட குத்தி கேட்ச் புடிச்சிட்டு அந்த கேட்ச தரையில படாம ஒரிஜினலா கஷ்டப்பட்டு புடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணி அம்பேர் கிட்ட அவுட்னு வேற அப்பீல் பண்ணிருப்பாரு. பிறகு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் இந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சு நாட் அவுட்னு அறிவிப்பாங்க. நம்பர் 2 2024ல நடந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். ஆக்சுவலா அந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா மட்டும் தான் செமிஃபைனலுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல கரெக்டா ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணும்போது திடீர்னு லைட்டா மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த சமயத்துல ஒருவேளை மழை அதிகமாகி டிஎல்எஸ் மெத்தட் படி மேட்ச் பங்களாதேஷ் கைக்கு போயிருமோங்கிற பயத்துல ஆப்கானிஸ்தான் டீம் கோச் கிரவுண்டுக்கு வெளியில இருந்து மேட்சை ஸ்லோ பண்ணுங்கன்னு ஆப்கானிஸ்தான் டீம் பிளேயர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. இத பார்த்த உடனே ஆப்கானிஸ்தான் டீமை சேர்ந்த குல்பதி உடனே தொடையில கிராம்பு பிடிச்ச மாதிரி கீழே விழுந்து ஒரு மொரட்ட ஆக்டிங்க போட்டிருப்பாரு. ஆனா அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை ஃபுல்லா விளையாண்டே வின் பண்ணிடுவாங்க. அப்படி வின் பண்ண உடனே நம்ம குல்பதி நயீப் கிராம்ப மறந்துட்டு கிரவுண்ட் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. நம்பர் 1 அதே 2024 T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் மேட்ச் ஆன இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நம்ம ரிஷப் பண்ட் முட்டி வலின்னு ஒரு மொரட்ட ஆக்டிங்க போட்டிருப்பாரு. அதுக்கு காரணம் சேசிங்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல கிளாசன் அண்ட் மில்லர் பயங்கரமா விளையாண்ட காரணத்தால இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண நம்ம இந்தியா டீமுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிஷப் பண்ட் அன்னைக்கு இன்டெலிஜென்ட்டா முட்டியை பிடிச்சிருப்பாருங்க.